49வது சென்னை புத்தக காட்சியை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 6 பேருக்கு கலைஞர் பொற்கிழி விருதுகளை வழங்கி கௌரவம். அன்பளிப்பாக வந்த 4 லட்சம் புத்தகங்களை நூலகங்களுக்கு வழங்கியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2 இளைஞர்கள் சந்தித்தால் புத்தகங்கள் பற்றி பேச வேண்டும் என்று வேண்டுகோள். பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்புடன் 3000 ரூபாய் பரிசு தொகுப்பு விநியோகம். சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை உச்சி மாநாடு. முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 8,920 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். அதிமுகவில் ஓ. பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவுக்கும் இடமில்லை. கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டம். ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். அதிமுகவுடன் சில கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு எடப்பாடி கே. பழனிசாமி பதில். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா? அதாவது தான் நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கருத்து. கூட்டணி குறித்த கேள்விக்கு பொறுத்திருந்து பார்க்குமாறு பதில். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று, தை பிறக்கும், அதுவே பொறுமையாக இருக்கு. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேகா ரெண்டு சைடுமே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகுது? பொறுமையா இருங்க. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை நாளை சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். பிரதமர் மோடி இம்மாத இறுதியில் தமிழகம் வரும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்ய பாஜக மும்முரம். அதிக சீட் கேட்டு அதிமுகவிற்கு பாஜக நெருக்கடி தரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். தொகுதிகளை விட யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதே முக்கியம் என்றும் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக செயல்படுவோம். பாமக சார்பில் கூட்டணி பேச அன்புமணிக்கு தகுதியில்லை. பழனிசாமி அன்புமணி கூட்டணி ஒரு நாடகம் என்றும் ராமதாஸ் விமர்சனம். அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் யாரோடு சேர்கிறோனோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். வரும் 18ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி ஆலோசனை. அதிகார பகிர்வு தொடர்பாக கருத்துகள் எழுந்திருக்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் கூட்டம்.
பராசக்தி பட ப்ரமோஷன் விழாவில் நல்லதே நடக்கும் என்று அழுத்திச் சொன்ன சிவகார்த்திகேயன். பராசக்தி ஹீரோடா என்ற ரஜினி டயலாகையும் பேசி காட்டிய சிவகார்த்திகேயன். பராசக்தி ஹீரோடா சூப்பர்ண்ணா. அடுத்த லைனே சொல்லிடுறேன். பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. உங்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் ஒண்ணுமே யோசிக்காதீங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருவாரூர் மற்றும் நாகையில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. காவிரி படுகை மாவட்டங்களில் ஜனவரி 10ஆம் தேதி மிக கனமழை. 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் சரிவு. 5 நாட்களில் 80 காசுகள் குறைந்து ரூபாய் 5.60 நிர்ணயம். தங்கள் கட்சியின் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை மூலம் கைப்பற்ற அமித்ஷா முயற்சி. அமலாக்கத்துறை சோதனை நடந்த அலுவலகத்தில் அதிரடியாக நுழைந்து பார்வையிட்ட பின் மேற்குவங்க முதல்வர் மம்தா குற்றச்சாட்டு. எந்த கட்சியையும் குறிவைத்து சோதனை நடத்தவில்லை என்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் சோதனை நடத்தியதாக அமலாக்கத்துறை விளக்கம். தாங்கள் பணி செய்தபோது மம்தா உள்ளே புகுந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கு 500 விழுக்காடு வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டம் என தகவல். ரஷ்யாவிடம் எண்ணெய் இறக்குமதி செய்வதால் வரியை அதிகரிக்க முடிவு. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி கோப்பையை தக்கவைத்தது.